அன்புள்ள தோழர்களே, உங்களுக்கு வீடியோ பார்த்து பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நம்மளோட சேனல் வியூஸ் போகாத அளவுக்கு தடுக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் பொருளாதார ரீதியாக பெரும் தடையோட இருக்கிறோம். இப்போ நீங்க கொடுத்துக்கிட்டு இருக்கிற இந்த தொகை எங்களுக்கு சேனல் நடத்த ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு. நீங்க ஒரு மாதத்துக்கு 100 ரூபாய் தொடர்ந்து மாதம் மாதம் அனுப்புங்க. உங்க சப்போர்ட்னால தான் நம்ம எனவே பேசுவோம் தொடர்ந்து நடக்கும். உதவி கொண்டிருக்கும் தோழர்களுக்கும் உதவ போகும் தோழர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. வணக்கம். இது எனவே பேசுவோமோட தன்னிலை விளக்க வீடியோ. ஏன்னா நேத்து பேசியிருந்த அந்த வீடியோவை இப்ப நான் பிரைவேட்ல போட்டிருக்கேன். ஏன்னா நிறைய பேரு கமெண்ட் பண்ணிருக்கீங்க. அது ஒரு ரிலீஜியனை தாக்கப்பட்டு பேசியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. ரிலீஜியனை தாக்கியெல்லாம் பேசல. டாக்டர் ஷாலினி அவர்களை பேசுனதுக்காக பதில் கொடுக்கறதுக்கு தான் நாங்க அப்படி பேசியிருந்தோம். யாரோட நம்பிக்கையை பத்தி பேசுறதும் நம்ம வேலை கிடையாது. யாரா இருந்தாலும் தன்னம்பிக்கையை அதிகமா வளர்த்திக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட நோக்கமே தவிர மத நம்பிக்கை மேல மத்தவங்களோட மத நம்பிக்கைக்குள்ள நம்ம போறதில்ல. இந்த மதம் அந்த மதம் அப்படின்னு எல்லாம் கிடையாதுங்க. எந்த மதமா இருந்துட்டாலே அது பெண்களுக்கு எதிரானதா தான் இருக்கும். மதமே இல்லாம இருந்த இந்த பூமியில பெண் தான் தலைவியா இருந்திருக்கிறது தான் நம்ம படிச்சிருக்கோம். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் மனிதனை தவிர வேற எந்த உயிரினங்களை நீங்க எடுத்துக்கிட்டாலும் அந்த கூட்டத்திற்கு பெண் தான் தலைவியா இருப்பா. ஒரு பெண்ணால் வழிநடத்தப்படும் ஒரு உயிர் சூழல் என்னைக்குமே இயற்கைக்கு முரணா போகாது. அதுக்கு உதாரணமே அன்னைக்கு டாக்டர் ஷாலினி சொன்ன அந்த பெண் பிஷப் அவர்கள் தான். பிஷப் அப்படிங்கிறது சிஎஸ்ஐல பெரிய போஸ்டுங்க. இது வரைக்கும் அந்த இடத்துக்கு பெண்கள் வந்திருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் நான் கேள்விப்பட்டதை பார்த்தப்போ சந்தோஷமா இருந்தது. ஒரு பெண் தலைமை பதவிக்கு வந்தா என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய எக்ஸாம்பிளே ஷாலினி அவங்க பேச வச்சதுதான். இதுவரையும் எத்தனையோ ஆண் பிஷப்களை நம்ம பார்த்திருப்போம். அவங்க யாருமே தங்களுக்கு மாற்று கருத்து உள்ள ஒருத்தங்களை கூப்பிட்டு அத்தனை பெண்களுக்கு மத்தியில பேச வச்சதே கிடையாது. முதல்ல இவ்வளோ 1800 பெண்களை எல்லாம் ஒன்று திரட்டி ஒரு சொற்பொழிவு அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணமே இதுவரை யாருக்கு இருந்தது இல்லை. அதுலயும் டாக்டர் ஷாலினி அவர்களை தேர்ந்தெடுத்தது அப்படிங்கிறது ஆள சிறந்ததுங்க. அதனாலதான் அந்த பிஷப்பை நம்ம வாழ்த்துறோம். பிஷப்பினுடைய அந்த பெரும் முயற்சி தொடர்ந்து நடக்கட்டும். அது நடக்க வேண்டும். இனி திருச்சபையில மத போதகர்களாக பெண்களும் வருவாங்க. சமத்துவத்தை நோக்கிய அந்த முதல் படிக்குத்தான் நம்ம அவ்வளவு பெரிய வாழ்த்துக்களை சொன்னோம். இப்பேற்பட்ட வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த அந்த இடத்துல ஏன் டாக்டர் ஷாலினி அவர்கள் நான் ஒரு கனவு கண்டேன் அப்படின்னு அந்த கனவை சொல்லணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கேள்வி. இவங்களோட கனவு மட்டும் இல்ல, சிஸ்டர் இவாஞ்சலின் அவர்களுடைய கனவுகளும் கேள்விக்குட்படப்பட்டது. இதெல்லாம் கேலி பொருளா மாறினதுக்கு காரணம் அவங்க பேசின அந்த கனவு தான். இப்பவும் நாங்க என்ன சொல்றோம்னா, கடவுள் இருக்கு அப்படின்னு நீங்க நம்பினீங்கன்னா அதுக்கு பெரிய சக்தி இருக்கு அப்படிங்கறது உங்க மனசு நம்புச்சுன்னா தயவு செய்து அவர்கிட்ட போய் இந்த உலகத்துல நம்ம வாழ்றதுக்கான பொருள் அவர்கிட்ட கேட்டு அவரை வியாபாரி ஆக்கிட வேண்டாம். கடவுள் தான் என்ன படைச்சு இந்த பூமிக்கு அனுப்பியிருக்காரு அப்படிங்கறத நீங்க நம்பினீங்கன்னா அவரு உங்களை அனுப்பும் போதே உங்களுக்கான எல்லா திறமையும் உங்க கூடவே அனுப்பியிருப்பாரு. எல்லாமே உங்க டேலண்ட்னா கடவுள் கொடுத்த டேலண்ட்னே நினைச்சுக்கங்க. அப்படி கடவுள் கொடுத்த அந்த டேலண்ட்டை வச்சு இங்க மனித சமூகத்துக்கும் இந்த உலகத்துக்கும் நம்மனால என்ன பண்ண முடியும் அப்படிங்கறத யோசிப்போம். பிரிவினை இல்லாத சமத்துவத்தை நோக்கித்தான் நம்ம பேசணும். மூட நம்பிக்கையை விட்டொழித்து அறிவியல் மனப்பான்மையோட தான் பேசணும். சாதி மத வேற்றுமைகளை களைத்து விட்டு சகோதரத்துவம் உள்ள மனிதர்களாக எப்ப நம்ம மாறலாம்னு இருக்கோம். டாக்டர் ஷாலினி சொன்ன வார்த்தை, நான் ஒரு அறிவியல் பெண், நீங்க நம்பிக்கை சார்ந்த பெண்கள் அப்படின்னு சொன்னதை நாங்க ஏத்துக்கிட்டோம். அப்படி அறிவியலை சார்ந்த டாக்டர் ஷாலினி அவர்கள் எதுக்கு மேலும் அந்த பிலிவர்ஸா இருக்கிற பெண்கள் கிட்ட மூட நம்பிக்கையை விதைச்சாங்க அப்படிங்கிறது தான் எங்களுடைய கேள்வி. ஷாலினிய கடவுள் வந்து போ அப்படின்னு சொன்னாதான் ஷாலினி போகணுமா? இப்படி எல்லாம் கூப்பிட்டாங்கன்னா கூப்பிடுறது யாரு? பிஷப் அம்மா. தாராளமா நம்ம போயிருந்திருக்கணுமே. அந்த இடத்துல பிஷப் அம்மாவினுடைய அந்த வெற்றிய அந்த புரட்சிய நீங்க ரொம்ப அழகாவே உங்களுக்கு சொல்லி இருந்திருக்கலாம். கிட்டத்தட்ட இயேசு கிறிஸ்துவின் புரட்சிக்கு ஒப்பானதுதான் பிஷப் அம்மாவினுடைய புரட்சி. கடவுளே சொன்னாலும் கேட்காத ஆண்களுக்கு மத்தியில கிட்டத்தட்ட பிஷப் அம்மா மிகப்பெரிய புரட்சி செய்துதான் அந்த இடத்துக்கு பதவிக்கு வந்திருப்பாங்க. கண்டிப்பா அறிவியல் மனப்பான்மையோட தான் நீங்க நிறைய பேசி இருந்திருக்கணும். அதைத்தான் நீங்க பேசுனீங்க. ஆனா
உள்ளபடியே உங்களுக்கு வந்த அந்த கனவு உண்மைன்னா அதையும் தாண்டி அதிகாலையில வந்த கனவு பழிக்கும் அப்படின்னு நீங்க நம்ப ஆரம்பிச்சிட்டீங்கிறது உண்மைன்னா அங்கதான் அறிவியலே இல்லாம போயிருச்சே. ஒரு அறிவியல் பெண் அப்படின்னு சொல்லிக்கிறவங்க ஆரம்பத்துல இருந்து அறிவியலோட தானே பேசி இருந்திருக்கணும் அப்படிங்கிற ஆதங்கத்துலதான் நேத்து அந்த வீடியோ போட்டோம். ஆனா அதுக்கு கமெண்ட்ல வந்து எல்லாரும் எப்படி நீ பைபிளை வச்சுட்டு பேசலாம் அப்படிங்கிற அந்த நோக்கத்துக்கு கொண்டு போயிட்டீங்க. வீடியோ முழுசா பார்த்திருந்தீங்கன்னா அது என்ன நாங்க சொல்ல வரோம் அப்படிங்கறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நீங்க பார்க்கல, ஆனா மதத்துக்கு எதிரா நாங்க பேச மாட்டோம் அப்படிங்கறதுல உறுதியா தான் இருக்கும். ஆணாதிக்கத்துக்கு எதிரா நாங்க பேசுவோம், ஆணாதிக்கத்துக்கு எதிரா நாங்க பேசுவோம், சாதிக்கு எதிரா நாங்க பேசுவோம், அடக்குமுறையை கையாளும் எந்த மதமா இருந்தாலும் பேசுவோம், ஆதிக்க சிந்தனைகளுக்கு எதிரா பேசுவோம். இதுக்கெல்லாம் எதிரா பேசினாலே மதங்களுக்கு எதிரா பேசுறதுதான் அப்படிங்கிறது டிஃபால்ட் உங்களுக்கே தெரியும். கடவுளை மனுஷன் படைக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இங்க சமத்துவம் இருந்துச்சு. தப்பா சொல்லிட்டேன் பாருங்க. கடவுளை மனிதன் அல்ல ஆண் படைக்கிற வரைக்கும் இங்க சமத்துவம் இருந்துச்சு. ஆண் என்ன பண்றான், தனக்கான கடவுளை தான் இஷ்டத்துக்கு தனக்கு பிடிச்ச மாதிரி உருவாக்குறான். அதனாலதான் கடவுள் தன் சாயலில் ஆதாமை படைத்தான் அப்படின்னு ஒரு ஆண் எழுதுறான். ஆனா நம்ம டாக்டர் ஷாலினி மேடம் என்ன சொல்றாங்க, உலகில் முதல் தோன்றியது பெண் உயிரினம்னு சொல்றாங்க. பெண் உயிரினம் மட்டுமே ஆக்கும், எல்லாத்தையும் உருவாக்கும், அவ்வளவுதாங்க. இத சொல்றதுக்காக தான் நாங்க பாடல்களை பயன்படுத்திக்கிட்டோம். சோ இந்த பாடல்களையும் ஆணாதிக்க சிந்தனைக்கு எதிராகவும் பேச ஆரம்பிச்சிட்டாலே, தன்னம்பிக்கையை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாலே, மூட நம்பிக்கை ஒழிப்புன்னு பேச ஆரம்பிச்சிட்டாலே, ஆண் ஆதிக்கத்துக்கு எதிரா பேச ஆரம்பிச்சிட்டாலே அது மதத்துக்கு எதிரானதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையாலுமே அந்த பிஷப் அம்மாவினுடைய அந்த வெற்றிய அந்த இடத்துல பார்க்கும்போது உச்சி முகர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கிறது எனவே பேசுவோம். அது மூட நம்பிக்கை சார்ந்த இடம், அது வந்து கடவுள் பிலீஃபர்ஸ் இருக்கிற இடம். அதையெல்லாம் தாண்டி அந்த இடத்துல ஒரு பெண் பிஷப்பா வந்து உட்கார்ந்து இருக்கிறது அப்படிங்கிறது தான் அங்க வெற்றி. அந்த பிஷப் அம்மா அங்க போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் டாக்டர் ஷாலினி அவர்களே அங்க கூப்பிடுறாங்க. பட் ஷாலினி மேடம் பேச ஆரம்பிச்சப்போ ஒரு ரொம்ப அழகான ஒரு வார்த்தையை சொன்னாங்க. எனக்கு பிடிச்ச நேரத்துல கடவுள் என் கனவுல வந்தாரு அப்படின்னு சொன்னாங்க. யாரா அந்த பையன்? நல்ல கேள்விதான் அம்மா கேட்டது. உங்களோட அந்த கனவுகளையும் ஒரு சில பொய்களையும் நீங்க விட்டுட்டு அந்த விஷயத்த பேசியிருந்தீங்கன்னா இன்னும் ரொம்ப அழகான ஸ்பீச் தான் அது. அதுல என்ன போய் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாள் இன்விடேஷனை பார்த்து நான் வரல அப்படின்னு சொல்லிட்டீங்க. சொல்லி முடிச்சு அதிகாலையில உங்களுக்கு கனவு வருது. பிஷப் அம்மா கூப்பிட்டதா நீங்களே சொன்னீங்க. அடுத்த வார்த்தை நீங்க என்ன சொல்றீங்க, நான் தான் பிஷப் அம்மா கூப்பிட்டேங்கிறீங்க. நான் வரேங்க அப்படின்னு கூப்பிட்டு சொல்லியிருக்கீங்க. பிஷப் அம்மா தான் கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க. அடுத்த வார்த்தையே நான் பிஷப் அம்மாக்கு கூப்பிட்டு நான் வரேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க. இந்த பொய்ய கண்டுபிடிச்சு பேசுறது இல்லை எனவே பேசுவோம் இடைய நோக்கம். ஒருவேளை நான் இப்படியெல்லாம் ஆரம்பிச்ச அறிவியல் கருத்தை அவங்க கிட்ட கொண்டு போலான்னு நினைச்சேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, காலம் ரொம்ப கடந்து வந்துட்டோம் தோழர் ஷாலினி அவர்களே. இது வரைக்கும் கடந்த 2 வருஷமா நீங்க பேசினது எல்லாமே தான் இன்னைக்கு உங்களுக்கு எதிரா நிக்குது. 3 வருஷத்துக்கு முன்னாடி பேசின டாக்டர் ஷாலினிக்கும் இந்த 3 வருஷமா பேசிக்கிட்டு இருக்கிற ஷாலினிக்கும் எவ்வளவு வித்தியாசங்கள். கரூர்ல நடந்த அந்த மிகப்பெரிய டிராஜடிக்கு காரணமானவரை மீட்பர்னு சொன்னீங்க. அவரு மீட்பரா இல்ல இப்ப போய் யார பத்தியோ பேசியிருக்கீங்களா? அவரு மீட்பரா? டாக்டர் ஷாலினி அவர்களே, உங்களுடைய பெரியாரிய கருத்துக்களும் அம்பேத்கரிய கருத்துக்களையும் ஆணாதிக்க சிந்தனைக்கு எதிர்ப்பான கருத்துக்களையும் கேட்டு வளர்ந்ததுல நானும் ஒருத்தி. ஒரு முறை நான் உங்களை வந்து சந்திச்சிருக்கேன், போட்டோ கூட எடுத்திருக்கோம். உண்மையாலுமே அதெல்லாம் மிகப்பெரிய மகிழ்ச்சியான தருணமா இருந்திருக்கு. விஜயை எதிர்த்து பேசணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாம் நாங்க அரசியல் பேச வரல. திராவிட இயக்கத்துடைய அரசியல் செயல்பாடு என்ன எப்படி அப்படிங்கிறது, திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தமிழ்நாட்டுக்காக ஆற்றிய பெரும்பணி என்ன அப்படிங்கறதும் என்ன விட உங்களுக்கு நல்லா தெரியும். ஒவ்வொரு தனி மனிதனும் தனக்கு ஏற்பட்ட கசப்புனால மாற்று கருத்துக்களை எடுத்துக்க நினைச்சுக்கிட்டா, எனக்கும் உங்களை மாதிரியே பேசி விஜய் கட்சியில பதவி வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டேன்னு வைங்களேன், ஜஸ்ட் வச்சுக்கங்களேன், நான் என்ன பேசுவேன் சொல்லுங்க. லயோலா மணி போன்ற ஆக சிறந்த கல்வியாளர்கள் தான் நமக்கு வேணும் அப்படின்னு பேசுவேன். மாத்திரை உடைச்சது குழந்தைக்காக தான் அப்படின்னு பேசுவேன். சொத்துக்காக சொந்த சகோதரனுடைய குடும்பத்தை அடிச்சது சரிதான்னு பேசுவேன். பெண்களை எவ்வளவு கேவலமா வேணாலும் பேசலாம், ஆனா அது எங்க தலைவருக்கான பிறப்புரிமைன்னு பேச ஆரம்பிப்பேன். சாரி, எங்க தளபதிக்கான பிறப்புரிமைன்னு பேச ஆரம்பிப்பேன். ஐயோ தப்புங்க, இது எங்க நடிகருக்கான பிறப்புரிமைன்னு பேசுவேன். ஐயோ இது கூட தனி எல்லாத்தையும் வருது.
நடிகர் விஜய்க்கான பிறப்புரிமைன்னு பேச ஆரம்பிச்சு. பேட் டச்ச பத்தி பேசுற விஜய் படத்துல பண்ணதுக்கு பேரெல்லாம் என்னன்னா ஒரு விளக்கவே இல்லையே. சோ நம்மளுடைய நோக்கம் மதங்களுக்கு எதிரா பேசுறது கிடையாது. நடிகர் விஜய்க்கு எதிரா பேசுறதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? அதுவும் கிடையாது. தந்தை பெரியாரின் வழியில் தனிநபர்களுக்கான கருத்துக்களை நம்ம பேச மாட்டோம். அந்த தனி மனிதன் இந்த சமூகத்துல ஏற்படுத்துற தாக்கத்துக்காகவும் விளைவுகளுக்காகவும் தான் நம்ம பேசுறோம். அந்த தனி மனிதனுடைய நடவடிக்கையோ இல்ல கொள்கையோ பொது சமூகத்துக்கு எதிரா இருக்குன்னா அப்ப பேசுவோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படின்னு தெரியலைங்க பொதுவானவர்களே. விஜய சிஎம் ஆக்குங்கன்னு ஆளுநருக்கு எதிரா பேசினவங்க தான் நாங்க. அன்னைக்கு நாங்க எல்லாருமே விஜய்க்கு ஆதரவா தான் பேசணும். விஜய் சார்ந்தவங்களோ அவங்களோட உரிமைக்காக கூட அவங்க குரல் எழுப்பாம இருந்தாங்க. இப்படி யாரு பாதிக்கப்பட்டாலும் எதன் பொருட்டு பாதிக்கப்பட்டாலும் இப்படி பாதிக்கப்பட்டவங்களுக்கு பக்கம் நின்னு பேசுறதுதான் அறம். அதுதான் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வரம். உடனே யாராவது ஆணவ படுகொலை அப்படின்னு கேட்பீங்க. ஆணவ கொலையால் பாதிக்கப்பட்டவங்க பக்கமும் நாங்க நிப்போம். அந்த ஆணவ கொலைய செஞ்சாங்கல்ல அவங்களுமே பாதிக்கப்பட்டவங்க தான். எதனால பாதிக்கப்பட்டவங்க அப்படின்னு கேக்குறீங்களா? சாதி இருக்கு அப்படின்னு அந்த எண்ணத்துல பாதிக்கப்பட்டவங்க. இல்லாத சாதி ஏன்டா நம்ம புடிச்சிட்டு இருக்கோம்னு கேள்வி கேட்க தெரியாம பாதிக்கப்பட்டவங்க. இங்க சட்டத்துக்காக பேசுவோம், அங்க கல்விக்காக பேசுவோம். கல்வியும் அறிவும் அறிவியலும் சேர்ந்து இந்த சமூகத்துல சமத்துவத்தை உருவாக்கும். அப்பேற்பட்ட அறிவியலை பேச போன சமத்துவத்தை பேச போன டாக்டர் ஷாலினி அவர்கள் எடுத்த உடனேயுமே ஒரு மூட நம்பிக்கையை பேசுனதுதான் எங்களுக்கு இருக்க வருத்தம். பிஷப் அம்மாவின் வெற்றிக்கும் அவங்க தொடர்ந்து பண்ற முயற்சிக்கும் நாங்க மனதார பாராட்டுறோம். அடுத்த முறை 1800 பெண்கள் இல்ல 500 பெண்கள் இருந்தாலும் நீங்க கூப்பிட வேண்டியது எங்க மதிவதனி தோழர். எஸ், மதிவதனி தோழர் வந்து எல்லாருக்குமான சமத்துவத்திற்கான வார்த்தைகளை தான் பேசுவாங்க. ஆக்சுவலா நான் அந்த பாட்டை பாடித்தான் போட்டிருந்தேன். அதுதான் உங்க மனசை புண்படுத்தி இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாம் என் டேலண்ட், நான் தான், என் பலம் தான், என் தாளம் தான், எல்லாமே என் டேலண்ட் தான் அப்படின்னு நான் சொன்ன வார்த்தை மேபி உங்களை பாதிச்சிருக்கலாம். இது யாரும் பாதிக்கப்படுறதுக்காக இல்ல. இது எல்லாமே என்னோட டேலண்ட்ல வர்றது, நம்ம டேலண்ட்ல நடக்கிறது. நம்ம இந்த அழகான பூமிய மேலும் அழகாக்குவோம், ஒவ்வொருத்தங்க கிட்டயும் சமத்துவத்தோட. அதற்காக நாம் எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை நோக்கி துதிப்போம், இறைவனை நோக்கி தொழுவோம், சாமியிடம் வரம் கேட்போம். இதெல்லாம் பண்ணுவோம். யாரு கொடுக்குறாங்களோ இல்லையோ நமக்கான சமத்துவத்தை, நமக்கான பூமிய நம்ம உருவாக்குவோம். ஒற்றுமையோடையும் எந்த ஆதிக்க சிந்தனையும் கொஞ்சம் கூட இல்லாமலும். இந்த தன்னிலை விளக்க வீடியோல யாராவது மனசு புண்பட்டு இருந்தா மன்னிப்பு கேட்கறதுல, மனம் திறந்து மன்னிப்பு கேட்கறதுல எனவே பேசுவோம் ஒரு நாளும் தயங்கியதில்லை. இப்பவுமே தமிழ் புலவன் நக்கீரனுடைய வார்த்தையில தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். இந்த சமத்துவத்தின் பால், இந்த சமூகத்தின் பால், இந்த பெண் உரிமையின் பால் நான் கொண்ட பற்றின் காரணமாக எதிர்வாதம் செய்து விட்டேன், என்னை மன்னியுங்கள். தவறு இருந்தாலும் இல்லைனாலும் நம்ம பேசுவோம், சமத்துவத்திற்காக பேசுவோம். எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.